எல்லாத்தையுமே நான் படிக்க வைக்கிறதுக்காக நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு எனக்கு 10 வருஷம் உழைக்கிறேன். பட்டினி இருந்து கூட நான் பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கேன். ஆனால் அதுகளுக்கு கூட ஒரு வேலை வாய்ப்பே இல்லை. காசு மட்டும் வாங்குறாங்க, ஓட்டு போட சொல்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் 7 ஓட்டு இருக்குது. நாங்கள் 7 ஓட்டு போட்டால் எந்த அரசியல்வாதி எங்களுக்கு என்ன செஞ்சு தருவாங்க? நாங்கள் சம்பாதிக்கல, எல்லாம் மக்களுக்கு எழுதி வச்சுருக்கேன்னு. எந்த மக்களுக்கு என்ன சொத்து எழுதி வச்சுருக்காங்க? இப்போ உள்ள விலைவாசி கடைசி பிள்ளை ஏலவல் செய்யாமல் விட்டுவிட்டோம். நாங்கள் எங்கள் வீடை வந்து பாருங்கள், பார்க்க சொல்லுங்கள் அமைச்சர், எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி. டொய்லெட் இல்லை, பொம்பளை பிள்ளைகள் எங்கே போவாங்க? நாங்கள் வெளிநாட்டில் உழைச்சி நாங்கள் டொய்லெட் கட்டிக்கணும். அதாவது ஒரு பிள்ளை நல்லா படித்து அதோட திறமையில் எங்கேயாவது வெளிநாட்டில் போய் சேர்ந்துட்டா, என் மலை மக்கள் பிள்ளை போயிருச்சு, எங்கே இந்தியாவுக்கு போயிருச்சு, எங்கள் பெருமையை தேடி கொடுக்குது. நீ அதே புள்ள வீதியில் உட்காந்து ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் இருக்க நேரம் கொண்டு போய் கொடுத்துருப்பியா? வீதியில் பஸ் உள்ள படுத்திருந்து அவன் போனான் அந்த மேடைக்கு, சீத்தமிழ் மேடைக்கு. அன்னைக்கு எங்கள் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க, கௌரவமாக பேசுகிறாங்க. அவன் சாப்பாடு இல்லாமல் உட்காந்துருந்தானே, ஏன் அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துருக்க கூடாதா? ஏன் தேடி போவேல? ஓட்ட டைமில் மட்டும் இப்போ எதுக்கு தேடி வராங்க? கூட்டம் கூட்டமாக போட்டு தேடி எதுக்கு வராங்க? நோட்டீஸ் அடிக்கிறீங்க, எல்லாம் அடிக்கிறீங்க. அந்த காசில் எங்கேருந்து வருது? மலையக அரசியல்வாதிகள் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கியிருக்காங்க? அப்படியெல்லாம் எந்த தீர்வுமே வழங்கலை. ஓட்டு மட்டும் போடுறோம். நான் இப்போ ஒரு 10 வருஷமாக வெளிநாட்டில் இருக்கேன். எனக்கு 5 பிள்ளைகள் இருக்காங்க, ஒரே ஆம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளை. எல்லாத்தையுமே நான் படிக்க வைக்கிறதுக்காக நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு எனக்கு 10 வருஷம் உழைக்கிறேன். 10 வருஷம் உழைச்சாலும் படிப்பு, சாப்பாடு செலவு. அப்போ படிக்க வைக்கும்போது அந்த சாப்பாடு செலவுக்கும் விலைவாசிக்கும் கணக்காக இருந்துச்சு. இப்போ உள்ள நிலமையில் இதுக்கு 4-5 பேரை நான் படிக்க வச்சுருக்கேன். நான் தான் உழைச்சி படிக்க வச்சுருக்கேன். எங்களுக்கு வீடு வசதி பத்தாது, எந்த வசதியுமே இப்போ சாப்பிட்றன்றதை கூட இப்போ பட்டினி இருந்து கூட நான் பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கேன். ஆனால் அதுகளுக்கு கூட ஒரு வேலை வாய்ப்பே இல்லை. எல்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க படிச்சுட்டு வீட்டில். அப்போ அரசியல்வாதி என்ன சொல்கிறாங்க? நீ படிக்க வையே, நான் அங்கே வேலை வாங்கி தரேன், இங்கே டீச்சர் வேலை வாங்கி தரேன், அங்கே அந்த வேலை வாங்கி தரேன்னு. கடைசியில் என்ன செய்கிறாங்க? போய் கேட்டால் லெட்டரை வாங்குறாங்க, அப்படியே அமுத்தி போட்டுடுறாங்க. காசு மட்டும் வாங்குறாங்க, ஓட்டு போட சொல்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் 7 ஓட்டு இருக்குது. நாங்கள் 7 ஓட்டு போட்டால் எந்த அரசியல்வாதி எங்களுக்கு என்ன செஞ்சு தருவாங்க? வீடு கட்டி தருவாங்களா? இல்லை என் பிள்ளைங்களுக்கு ஒரு ஜப் தருவாங்க? ஒரு சாதாரண டீச்சர் வேலை சரி என் பிள்ளைங்களுக்கு வாங்கி தருவாங்களா? என்ன செய்வாங்க அரசியல்வாதி? அதே அரசியல்வாதி சொல்லியிருக்காரு, நான் சொத்து பூரா நாங்கள் சம்பாதிக்கல, எல்லாம் மக்களுக்கு எழுதி வச்சுருக்கேன்னு. எந்த மக்களுக்கு என்ன சொத்து எழுதி வச்சுருக்காங்க? அப்படி சொத்து எழுதி வச்சா நாங்கள் ஏன் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படணும்? வெளிநாட்டில் 1.5 லட்ச ரூபாய்க்கு வேலை செஞ்சு 7 பேர் சாப்பிட்றதுக்கே சரியாக போகுது. அப்போ நாங்கள் எப்படி வீடு கட்டுவோமா, உடுப்பு துணிமணி வாங்குவோமா, பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைப்போமா, என்னென்ன செய்வோம்? எங்களால் என்ன முடியும்? இப்போ உள்ள விலைவாசி கடைசி பிள்ளை ஏலவல் செய்யாமல் விட்டுவிட்டோம். நாங்கள் முடியாத கொடுமைக்கு விட்டுட்டோம். நாங்கள் கரண்ட் பில்லு போகுது 10,000க்கு மேலே போகுது. கேஸ் பிடிச்சா 5,000 ரூபா. எங்கேருந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்கிறது? எங்கள் வீடை வந்து பாருங்கள், பார்க்க சொல்லுங்கள் அமைச்சர், எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி. அமைச்சர் சொல்கிறார், நான் எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்கேன். அதுலேயே சொல்கிறார், எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் வீடு. அப்போ மற்றவங்க எங்கே இருக்கிறது? வீதியில் இருக்கதா? குடிசை கட்டிக்கிட்டு இருக்கதா? கம்பு உண்டி? எதுக்கு அமைச்சர்மார் அப்போ என்னத்துக்கு ஓட்டு வாங்குறாங்க? அமைச்சர்மார் ஓட்டு மக்கள்கிட்ட வந்து என்னத்துக்கு கேட்குறாங்க? நான் உங்களுக்கு டொய்லெட் இல்லை, பொம்பளை பிள்ளைகள் எங்கே போவாங்க? நாங்கள் வெளிநாட்டில் உழைச்சி நாங்கள் டொய்லெட் கட்டிக்கணும். அப்போ அமைச்சர்மார் எதுக்கு ஓட்டு வாங்குறாங்க? என்னத்துக்கு ஓட்டு வாங்குறாங்க? யாராவது ஒரு பிள்ளை நல்லா படித்து அதோட திறமையில் எங்கேயாவது வெளிநாட்டில் போய் சேர்ந்துட்டா, என் மலை மக்கள் பிள்ளை போயிருச்சு, எங்கே இந்தியாவுக்கு போயிருச்சு, எங்கள் பெருமையை தேடி கொடுக்குது. நீ அதே புள்ள வீதியில் உட்காந்து ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் இருக்க நேரம் கொண்டு போய் கொடுத்துருப்பியா? அதே ஒருத்தன் போயிட்டு இந்தியாவில் வீதியில் பஸ் உள்ள படுத்திருந்து அவன் போனான் அந்த மேடைக்கு, சீத்தமிழ் மேடைக்கு. அன்னைக்கு எங்கள் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க, கௌரவமாக பேசுகிறாங்க. அவன் சாப்பாடு இல்லாமல் உட்காந்துருந்தானே, ஏன் அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துருக்க கூடாதா? ஏன் தேடி போவே இல்லாத அமைச்சர்மாருக்கு? ஓட்டு டைமில் மட்டும் இப்போ எதுக்கு தேடி வராங்க? கூட்டம் கூட்டமாக போட்டு தேடி எதுக்கு வராங்க? நோட்டீஸ் அடிக்கிறீங்க, எல்லாம் அடிக்கிறீங்க. அந்த காசில் எங்கேருந்து வருது? அதுக்கப்புறம் சொன்னாங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி தரோம், அங்கே பாதி இங்கே பாதி. எந்த நம்பிக்கையில் நாங்கள் பாதியை போட்டு இங்கே வீடு கட்டுறது? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் வெளிநாட்டில் போயிட்டு சும்மாவெல்லாம் இருக்க இல்லாதுங்க. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த காசு அவ்வளோ இங்கே என்ன செய்கிறோம்? சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பத்துதில்லை. அப்போ இவங்க ஓட்டு போட்டு இவங்க எதுக்கு இருக்கிறாங்க? இங்கே அமைச்சர் மாதிரி எதுக்கு இருக்காங்க? ஓட்டு மட்டும் வாங்குறதுக்காக இருக்காங்க? எந்த தேவைனாலும் நாங்கள் கெஞ்சி தான் வாங்கணும். ஒரு கோயிலுக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்கூலுக்காக இருக்கட்டும், ஒரு ரோடுக்காக இருக்கட்டும், அதை சரிவர செஞ்சும் தரமாட்டாங்க. அதுக்கு 1000 தடவை நடக்கணும். இப்போ இவங்க எந்த நம்பிக்கையில் எங்கிட்ட ஓட்டு கேட்டு எங்களுக்கு என்ன செஞ்சு தருவாங்க? ஓட்டு போடுங்க, நாங்கள் அதை செய்கிறோம், இதை இவ்வளோ நாளைக்கு எதுவும் செஞ்சது இல்லையா? நான் சொல்கிறேன், என் 5 பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கிக்க முடியாமல் இருக்குது. அப்போ நாங்கள் எப்படி உங்களுக்கு நம்பி ஓட்டு போடுறது?
எங்கள் தலைவிதி நினச்சிட்டு நாங்கள் போய் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துட்டு நாங்கள் இருக்கிறோம். இப்போ இருக்கிறதுக்கு வீடு இல்லை, எல்லாம் ஒரே ரூமில் படுத்துருக்கோம். ஒரு சின்ன குசினி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல 4 பேர் வந்தால் உட்கார கூட எங்களுக்கு வீடு வாசல் இல்லை. எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் வீடு கொடுக்கணும்னு சட்டத்தில் இருக்கா? இல்லை. இப்போ எங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளை கல்யாணம் கட்டி போனால் ஒரு ஆம்பளை பையன், அவனுக்கு ஒரு வீடு வாசல் வேணுமே. இப்போ வெளிநாட்டில் சம்பாதிக்கலாம் சாப்பாடு செலவுக்கு நாங்கள் இப்போ அரிசி 1 கிலோ ஒரு நேரத்துக்கு பத்தாது எங்களுக்கு. ஒரு நேரத்துக்கு ஒரு 2 கிலோ அரிசியை நாங்கள் போட்டு ஆக்கணும். அப்போ நாங்கள் எதை நம்பி நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறது? இவங்க எங்களுக்கு என்ன செஞ்சு தருவாங்க? ஒரே ஒரு ரூம் மட்டும் செஞ்சு தர சொல்லுங்கள். என்ன செஞ்சு தருவாங்கன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம். ஓட்டு கேட்டுக்கிட்டு வர்றவங்கள கேளுங்க, என்ன செஞ்சு தருவாங்க.